வரைக்கும் பாரு. நான் இன்னொன்று சொல்கிறேன், அவனை அடித்த இம்மிடியட் நான் அவனை அரைஞ்சிட்டாருமா. என்ன சொல்கிறேன், அவன் அடித்ததுக்கு அவனை இம்மிடியட் அறையிறது பெட்டரா, விட்டு அறையிறது பெட்டரா? பேச தடுத்து அறைய முடியும். ஏன்னா அவனை புஷ் பண்ணி இல்லைண்ணே, அவன் அறையறான் அப்படின்னு அவன் அரைஞ்ச உடனே நீங்கள் அவனை ஏறிடுங்க. நீங்க ரொம்ப பண்றா. இப்படி பண்ணது சத்தியமா சொல்றேன், இப்படி பண்ணல. ஸோ எஸ், இன்றைக்கி ரிலீஸ் பண்ண ப்ரோமோ பக்கா பிளான்டு அப்படின்ட்டு இப்போ உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு சில பேர் அப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இல்லை இது ப்ராங்க் தான், ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு அப்போவே நீங்கள் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ராங்க்கில் பிரவீன் இருந்த இடத்துல பார்வதியோ அப்படி இல்லைன்னா திவாகரோ இருந்திருந்தா, அப்படி அவங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தா நிறைய பேர் இது ப்ராங்க்லாம் இல்லை, இன்றைக்கி வந்து நிஜமாகவே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க. பட் எனிவேஸ், ப்ராங்க்ன்றது ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது, வேறு யாரையுமே ஹர்ட் பண்ணாத வரைக்கும் அது ரொம்பவே நல்லது. பிகாஸ் எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா, கோவிட் டைமில் நம்ம எல்லாருமே கோவிட் டைமில் வீட்டில் இருக்கும்போது யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ராங்க் வீடியோஸ் வந்து கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஓவராலாக இன்டர்நேஷ்னலாகவே பார்க்கும்போது ப்ராங்க் வீடியோஸ் வந்து கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராங்க் வீடியோஸ் வந்து பெருசாக யாரும் பண்ணுறதில்ல. அப்படியே பண்ணாலுமே ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ப்ராங்க் வீடியோஸே வந்து ஒரு சில பேர்லாம் எல்லையை மீறி போகிறதால சோஷியல் மீடியாவில், யூடியூப்லேயே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ யாருமே ஹார்ம் ஆகக்கூடாது, ஹர்ட் ஆகக்கூடாது, ப்ராங்க் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஸ்கிரிப்டடாக இருக்கணும், இந்த மாதிரி டிஸ்க்ளைமர் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவிலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் இந்த ப்ராங்க்கும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக ஓவராக பண்ணதால், உள்ளே இருக்கிற ஒரு சில பேருக்கு தெரியாமல் போனதால், உள்ளே இருக்கிறவங்க ஓப்பனாக சொல்லலாம், சாண்ட்ரா அவங்க வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ப்ரோமோ பார்த்தோன்னே நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு போகாமல் லைட்டாக பண்ணிவிட்டு டக்குன்னு அதை கட் பண்ணி, இல்லை இதை ப்ராங்க் தான் அப்போவே சொல்லியிருந்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது.